இப்போ நீங்கள் லாங் டிரைவெல்லாம் போகும்போது ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும்போது அப்படியே முதுகுக்கெல்லாம் வச்சுட்டு மசாஜ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குது. வச்சுட்டு நீங்கள் மசாஜ் பண்ணி லேசாக மூவ் பண்ணினா, தலையை மட்டும் மூவ் பண்ணினா அப்படியே மெஷின் மூவ் ஆகிக்குங்க. அப்படியே இடம் மாதிரி மசாஜ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது வந்து பாதம் மசாஜ் பண்ணுறதுங்க. பாதத்துக்கு ஆமாம், இது வந்து கெண்டைக்கால் வரைக்கும் மசாஜ் பண்ணுறதுங்க. அது முழங்கால் தொலை வரைக்கும் அதில் மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து அடிப்பாதம் சைடு, இது வந்து மேல் பகுதி வரை பாதி வருது. ஸோ எந்த அளவுக்கு என் கால் கவர் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதோட மசாஜ் இந்த இடத்துலலாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடம் வர இந்த முட்டி அந்த சைடு தசை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்ல பழுத்தி பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்கு. நம்ம போர்வையை பொத்திட்டு உட்காந்துருப்போம். ஆமாம் ஆமாம், அதில் கேப்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரெடிமேடாக இருக்குது. இது அப்படியே உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஒரிஜினல் முட்டை தான், அவுச்ச முட்டை கூட இல்லை, ஒரிஜினல் முட்டை. உண்மையிலேயே உட்காரலாமா சார்? பேண்ட் எது வேஸ்ட்? நீங்களே உட்காரீங்களா? ஆமாம். சரி சார், உட்காந்துட்டீங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, ஃபுல் லோடுமே கொடுத்துங்க. நான் ஓகே பாருங்க, காலை மேலே இருக்கிறேன், ஃபுல் லோடே கொடுத்து வச்சுங்க. ஓகே, இது பாருங்க, மாவாட்டுறேன், ஒன்றாகாதுங்க. ஓகே, ஒன்றாவல. நீங்களுக்கு வந்து பாருங்க, இங்கே பாருங்க, ஒன்றாவல முட்டை. திருவண்ணாமலை அந்த கிரிவலம்லாம் போனோம்னா இந்த மிஷினை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த நடந்துட்டு கால் வழியோட வரவங்க ஒரு 10 நிமிஷம் உட்காடுறதுக்கு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரே டைம்ல அடி பாதத்துல இருந்து கழுத்து வர ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. 25 மசாஜ் பண்ணோம்னு சொன்னா ஒரு 6000 ரூபா நம்ம வருமானம் எடுக்கலாங்க. நம்மளோட செலவு வந்து ஒரே ஒரு யூனிட். ஏன்னா இவ்வளவு காசு கொடுத்து ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ஸ்பேர்ஸ் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ஸோ அதுவுமே இவங்க பண்ணி தரேன்றாங்க. அப்படியே அந்த கழுத்து பகுதியில அழகா நெய் விட்டு மசாஜ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்து தலைவலி அது வந்து கழுத்து வர இருக்கும். இந்த கழுத்தை பிடிச்சி விட்டா நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மிஷின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படிலாம் ஒரு மசாஜர் இருக்கா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு கைக்கு மட்டுமே ஒரு தனி மசாஜர் வச்சுருக்காங்க. காலுக்கு பார்த்தோம், தலைக்கு பார்த்தோம், முதுகு. இப்போ அந்த ஸ்கிப்பிங்கெல்லாம் போகும்போது ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. ஸ்கிப்பிங் பண்ண பிறகு ஆமாம், அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. இவ்வளோ வீல் சேர்ஸ் எல்லாம் இருக்குங்க. வேறு ரிமோட்டில் யூஸ் பண்ண மாதிரி வந்து வீல் சேர்ஸ் அதுவும் நம்ம இருக்குங்க. இந்த மாதிரி ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் நம்ம பேஷன் தேவையான எல்டர்ஸ் தேவையான காட் ஐட்டம் எல்லாம் பண்ணுங்க. ஓகே, இது சாதா காட்டுங்க, டாய்லெட் போகிற மாதிரி இல்லை காட்டுங்க. ஓகே, தலை மட்டும் தூக்குற மாதிரி காட்டுங்க, தலைகால் தூக்குற மாதிரி காட்டுங்க. இப்போ 1000க்கு மேற்பட்ட நிறைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸும் நம்ம பண்ணுறோங்க. அது அக்குப்ரெஷர்லுங்க, ஸ்டீல் தெரப்பி, மேக்னெட்டிக் தெரப்பி, மசாஜஸ்ஸுங்க, வேறு வயசானவங்களில் நோயாளிகளில் பராமரிக்கக்கூடிய ஐட்டம்ஸுங்க, எல்லா ஐட்டமுமே நம்ம பண்ணுறோங்க. ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நம்ம மல்டி சிவா. நம்ம எங்கே பார்த்தா கோயம்புத்தூரில் ஓஷானிக் ஹெல்த் கேர் தான் வந்திருக்கோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் கேர் நீட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டே போதும். எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே சார், உங்கள் ஷாப் லொக்கேஷன் சொல்லுங்கள் சார். எந்த இடத்துல இருக்கு? கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி இருங்க. ஓகே, கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிட்டு. ஸோ உங்கள் ஷாப்பில் வந்து என்னென்ன சார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? தலையிலேருந்து கால் வரைக்கும் மசாஜ் பண்ண மாதிரி நிறைய மசாஜிங் எக்யூப்மெண்ட்ஸுங்க, மசாஜ் மெஷின்ஸு, ஓகே, வேறு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ப்ராடக்ட்ஸுங்க, அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், இயற்கை மருத்துவங்க, மேக்னெட்டிக் தெரப்பி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுங்க. ஓகே, வேறு வயசானவங்களை நோயாளிகளை கேர் பண்ணுற மாதிரி வீல் சேருங்க, டாய்லெட் சேரு, அதுக்கு தேவையான பெட் ஐட்டம்ஸுங்க, சூப்பர் சார், அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, ஒரு 1000 கணக்கில் நிறைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, ஓனா பார்க்கலாங்க. ஓகே சார். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஆடிக்கலாம். என்ன ப்ராடக்ட் சார் இது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கலராக லைட்லாம் எரியுது. ஆமாங்க, இது வந்து மசாஜ் குஷனுங்க. ஓகே, இப்போ நமக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, கைகால் வலிக்கெல்லாம் யாரோட உதவி இல்லாமல் இந்த மிஷின் யூஸ் பண்ணி நமக்கு நாமளே மசாஜ் பண்ணிக்கலாம். இது மசாஜ் ஹெட்ஸுங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளாக் வைஸாகவும் ரொட்டேட் ஆகும். ஒரு நிமிஷம் கழிச்சு வந்து ஆன்டி கிளாக் வைஸாகவும் ரொட்டேட் ஆகும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அது வந்து ஆஃப் ஆகிக்குங்க. இப்போ நீங்கள் கட்டவரில் நீவி மசாஜ் பண்ணுறாங்கல்லங்க, பார்லர்லாம் போனால் முதுகில். ஆமாம், அதே மாதிரி வந்து இந்த மிஷின் வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. உட்காந்து பாருங்க, நம்மளே உட்காந்து பார்த்துடலாம். ஆமாம், ஓகே, சூப்பராக இருக்கு. பிடிச்சி விடுற மாதிரியே இருக்கு. நம்ம இந்த அது என்ன பொசிஷன்ல இருக்கோ அது அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே போயிட்டு வருதுனால நல்லா இருக்கு. இது வந்து மேலே கீழே மூவ் ஆகுங்க, ப்ளஸ் வந்து ரொட்டேஷன் ஆகுங்க. இப்போ வந்து மோட் மாறுது, அப்படியே நல்லா இருக்கு. முதுகுலாம் பிடிச்சி வர்றதுக்கு யாரையும் தேவையில்லை. ஒரு சேர்ல அப்படியே இதை பின்னாடி வச்சுட்டு அப்படியே நம்ம உட்காந்துக்கலாம். நல்லா இருக்கு. இதே மிஷின் வந்து நம்ம இடுப்புக்கு வேணாலும் இடுப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஓகே. இது பார்த்தீங்கன்னா இதே மிஷின் வந்து கொஞ்சம் உல்டாவை அப்படி திருப்பி வச்சிட்டீங்கன்னா இடுப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓ, இந்த ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய மசாஜ் ஹெட்ஸ் வந்துங்க, இது ரெகுலராக இருக்குங்க, கீழே இருக்குங்க. ஓகே, இது கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ப்ரொஜெக்ட் ஆகிற பொசிஷன் வந்து அந்த இடுப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.
அந்த இடுப்புல வந்து மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த லம்பார் டிஸ்க்னு சொல்லுவாங்க, இந்த அடி முதுகு பகுதிங்க, எலும்புகள்லாம் கூறுற இடம். ஓகே, அந்த இடத்துல நல்லா மசாஜ் வந்து லேடிஸ்க்குலாம் அந்த இடத்துல பெயின் அதிகமா இருக்கும் வீட்டில் நிறைய ஒர்க் பண்றதுனால. ஸோ இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா யாரையும் முதுகு அழுத்தி விடுங்க அப்படிலாம் கேட்கவே தேவையில்ல, அப்படியே ஜாலியா உட்காந்துக்கலாம். இதே மிஷின் வந்து நம்ம ஷோல்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே நிறைய பொசிஷன் நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே, அப்படியே சாஞ்சுக்குங்க. ஓகே. அப்பா இங்கே ஷோல்டர் நெக்குக்கெல்லாம் வந்து இப்போ மசாஜ் ஆகுதுங்க. இங்கே தலை வர இருக்கு, தெரியுது, ஃபீல் ஆகுது. இதே மிஷின் வந்து நம்ம முழங்கால் வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதே மிஷினு ஜஸ்ட் அப்படியே லேசாக பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கலாம், ஒரே கையில் லேசாக பிடிச்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ மூட்டுக்கு வந்து அப்படியே இப்படி வச்சிட்டோன்னா மூட்டில் வந்து அப்படியே சுற்றி மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உங்கள் முட்டி வலியை கூட இந்த மிஷினை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இது வந்து வெயிட்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு கையிலேயே அப்படி பிடிச்சிக்கலாம். யார் வேணால் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அடாப்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அப்படியே ப்ளக் இன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் லாங் டிரைவெல்லாம் போகும்போது ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும்போது அப்படியே முதுகுக்கெல்லாம் வச்சுட்டு மசாஜ் பண்ணிக்கலாங்க, இடுப்புக்கெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம கூட வரையை வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ப்ரொஜெக்ட் ஆகிட்டதுனால வண்டி ஓட்டும்போது இன்கன்வீனியன்ட்டாக இருக்குங்க. ஓகே, அல்லது நம்ம டீப் மசாஜ்னால தூக்கம் வந்துக்குங்க, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பர் சார். ரைட், வந்து ரோபோட்டிக் மசாஜர் ப்ரோங்க. இப்போ இது எம்ஆர்பி வந்து 9,999 ரூபா வருதுங்க. நம்ம ஆஃபரில் தரது வந்து 5,000 ரூபாய்க்கு வந்து 1 வருஷம் வாரண்டிங்க. 5,000க்கு 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க. அது ஒரு 1,000 ரூபா கூட சேர்ந்து ஒரு 6,000 ரூபா கொடுத்தான்னு சொன்னால் 3 வருஷம் வாரண்டி தருங்க. 3 வருஷம் வாரண்டி. இன்கேஸ் வந்து ஒரு லாங் பீரியட்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிக்கணும், ஏதாவதுனா கம்பெனி வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம 3 வருஷம் வாரண்டி வேணும், 3 வருஷம் வாரண்டி தருங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குங்க. ஓகே, சிஓடி வேணாலும் ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் பே பண்ணிட்டு சொன்னீங்கன்னா சிஓடி வேணாலும் போஸ்டல் வேணாலும் அனுப்பிச்சிடுறோம். ஓகே, அந்த பேமெண்ட் வந்து கேஷாக தர வேண்டிக்குங்க. ஓகே, ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரைவேட் கொரியர் அனுப்பிச்சிடுவோம். சிஓடின்னு சொன்னால் நம்ம போஸ்டல் அனுப்பிச்சிடுவோம், கொஞ்சம் டைம் அதிகமாகும். இது கேஷ் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமா வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரி வேணாலும் ஷிப் பண்ணுறங்க, அடிஷனலாக ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க. ஸோ இந்த மல்டி பர்பஸ் மசாஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பாதம் மசாஜ் பண்ணுறதுங்க. பாதத்துக்கு ஆமாம், இது வந்து கெண்டக்கால் வரைக்கும் மசாஜ் பண்ணுறதுங்க. அது முழங்கால் தொலை வரைக்கும் அதில் மசாஜ் பண்ணிக்கலாங்க. 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டுங்க. சூப்பர். அப்படியே பாதத்தில் விட்டுக்கு, கால் உள்ள விட்டுக்குங்க. இது குட்டி ஒன்று பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப அருமையாக வேலை செய்யுங்க. நல்லா இருக்கு. இது வந்து ஒரு மோடு, பாதம் ஃபுல்லாவே இது மசாஜ் பண்ணுது. ஆமாங்க, இந்த கால் நுனி விரல்ல இருந்து கீழே வர. ஆமாம், இது வந்து இது ஒரு மோடுங்க. ஓகே, அடுத்து இன்னொரு மோடு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இதுல மொத்தம் 2 மோடு சார். இது இன்னொரு மோடு இருக்கு. இன்னொரு மோடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர் வந்து ஃபில் ஆகிங்க இப்படி பிடிச்சி விடுங்க, ரிலீஸ் பண்ணும். இந்த முதல்ல வந்து நீவி விட்டு மசாஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அடியில் வந்து நீவி விட்டு இருந்துச்சு, இப்போ வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த காலையை அப்படியே பிடிச்சிருச்சு. பிடிச்சி 1 நிமிஷம் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுது. காலை பிடிச்சி விடுவாளுங்க, இப்படி பிடிச்சி விட்டு அப்படிங்குமோ அந்த மாதிரி எப்படி பிடிச்சா அப்படி பிடிச்சி விட்டு அப்படிங்குமோ நல்லா இருக்கும். ஆமாம், அது ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு டைப் வந்து மசாஜ் என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு அது வேணா அது யூஸ் பண்ணிக்கலாங்க, இது வேணா இது யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வேணாலும் 2 யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் 2 ஸ்பீட் இருக்குங்க. அது நம்ம ஹீட் ஆப்ஷன் இருக்குங்க. ஸ்பீட் ஆப்ஷனும் இருக்கு, இதில் ஹீட் வச்சுக்கலாங்க. டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம 5 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து ஒரு சிலர் கால் சின்னதாக இருக்கும், ஒரு சிலர் பெருசாக இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். இது யூனிவர்சல் சைஸ் தாங்க, எல்லாருக்குமே அது அடாப்ட் ஆகிக்குங்க, எல்லா காலுக்கும் செட் ஆகுங்க. உங்களுக்கு பாதத்தில் வலி அல்லது பாதத்துக்கு சில பேர் வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டம் கம்மியாக, உணர்வு கம்மியாக இருக்குங்க, அல்லது சில பேர் வந்து அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஆள்கள், நடக்கக்கூடிய ஆள்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. ஓகே, இப்போது நைட்டில் கால் வலி இருக்குங்க, அப்போ வலியோடு தூங்க போகணும், அப்போ கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டு தூங்கினா நல்லா தூக்கம் கிடைக்குங்க. அது இல்லாமல் ஜெனரலாக பாதத்துக்கு மசாஜ் பண்ணுறது அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா உடல் இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டலங்களும் பாதத்தில் தான் முடிவடையுதுங்க. ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்குங்க. அதனால பாதத்தை நல்லா வருடி விட்டாலே, மசாஜ் பண்ணாலே முழு உடலுக்கு நல்லதுங்க. இது வந்து 7,000 ரூபா காசு வருதுங்க, 2 வருஷம் வாரண்டி தருங்க. நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாங்க. வீட்டில் லேடிஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ளேயே நடந்தே அவங்களுக்கு கால் வலி ஏற்பட்டுரும். ஸோ அவங்களாம் வந்து ஒரு 10 நிமிஷம் இதில் டெய்லி கால் வச்சுட்டு உட்காந்தா போதும் தூங்குறதுக்கு முன்னாடி.
இதுல காலை வச்சுட்டு நீங்க தூங்க போனாலே சீக்கிரம் தூக்கம் வந்துடும் போல. அந்த அளவுக்கு நம்மளே அந்த காலை மசாஜ் பண்ணி டயர்ட் ஆக்கி விட்டுறது. நல்லா இருக்குது. இப்போ அடுத்த மிஷின் சார். இது கெண்டைக்கால் வரைக்கும் மசாஜ் பண்ற மசாஜருங்க. அப்படி கால் உள்ள விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியா வச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் பவர் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதுங்க, எல்லாம் அது வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம். இந்த அந்த பாதத்துல மட்டும் வந்துச்சு. இது வந்து நம்ம பாதத்துல ஆரம்பிச்சு இங்க சைடு இந்த இடம் வர எனக்கு கால் வந்து எவ்வளவு தூரம் கவர் ஆகிருக்கோ அந்த இடம் வர மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. பாதம் மட்டும் இல்லாமல் கெண்டைக்கால் வரைக்கும் வலி இருக்குங்க. அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இது 13,000 காசு வருதுங்க. ஓகே. இது 2 வருஷம் வாரண்டி தராங்க. ஓகே சார். நிறைய பேருக்கு இந்த இடத்துலையும் நமக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மிஷின் வாங்கிட்டா நமக்கு பாட்டம்லேருந்து இந்த இடம் வரை உங்களுக்கு மசாஜ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. அந்த மூமெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ளோஸ்அப்பில் எப்படி வந்து இதை மசாஜ் பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து சாட்டிஸ்ஃபைட் இல்லைனா டேரெக்டாக இங்கே வந்துருங்க, டெமோ பார்த்துட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து அட்வான்ஸ் லெக் மசாஜருங்க. நீங்கள் வந்து காலை தூக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த மெஷினை டில் பண்ணினாலே கால் உள்ள விட்டுக்கலாம். அப்படியே கால் உள்ள விட்டுக்குங்க, கால் உள்ள விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. அந்த மெஷின் வந்து இப்போ தூக்கிட்டிங்கன்னா பொசிஷனுக்கு வந்துக்குங்க. இது பவர் பட்டனுங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இதில் வைப்ரேஷன் இருக்குங்க, ஹீட் இருக்குது. பாத்துக்கு ரோல் பண்ணி மசாஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷனுங்க. ஓகே. இப்போ இதில் ஹீட் வேண்டாட்டி ஹீட் ஆஃப் பண்ணிக்கலாங்க, வைப்ரேஷன் வேண்டாட்டி வைப்ரேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. இது நெய்வி விட்டு மசாஜ் பண்ணுங்க, ஏர் பேக்ஸ் மூலமாக பிடிச்சிட்டு மசாஜ் பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஹீட்டை நல்லபடியாக அதில் ஃபீல் பண்ண முடியும். அது இல்லாமல் வைப்ரேஷன் மூலமாகவும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்குங்க. இந்த ஹீட்டுங்கும் போது அந்த ஒரு வெதுவெதுப்பு இந்த வலிக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமில்லங்க. அது மாதிரி நல்ல ஒரு வார்த்தை வெதுவெதுப்பை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 2 மிஷின் பார்த்துருப்போம். அது 2த்துல உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதை விட கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு பார்த்தாலே தெரியும், கீழே பாருங்க, நம்ம கால் வந்து அடிப்பாதம் சைடு இது வந்து மேல் பகுதி வரை பாதி வருது. ஸோ எந்த அளவுக்கு என் கால் கவர் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதோட மசாஜ் இந்த இடத்துலலாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடம் வர இந்த முட்டி அந்த சைடு தசை இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நல்ல பழுத்தி பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு, வைப்ரேஷன், ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் ஒரே இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த போர்ஷன் வந்து டில்டபிள்ங்க. ஓகே. இதை லேசாக நம்ம டில் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த தொடைப்பகுதிக்கு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. சூப்பர் சார். இப்போ உங்களுக்கு அடி பாதத்துலேருந்து தொடை வர இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஹெல்த் எலிமெண்ட்ஸ்க்காக வந்து மெடிசன்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் நல்லா இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்குங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் தூக்கம் வராதுங்க, கால் எரிச்சல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மசாஜ் பண்ணி கொடுத்து நைட்டு நல்லபடியாக தூக்கம் வரக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. இந்த மெடிசன் வேற இந்த மாதிரி செலவுகளுக்கு கொஞ்சம் நம்ம குறைச்சிட்டுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம செலவு பண்ணும்போது அதோட செலவு ஆட்டோமேட்டிக்காக குறையுங்க. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு நைட்டு தூக்கம்லாம் வரலன்னு சொல்லி டெய்லி மாத்திரை போடுறதை விட்டுட்டு இந்த மிஷினை வாங்கி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே உட்காந்தீங்கன்னா போதும், இதுலேயே நீங்கள் டயர்டாகி தூங்கிடுவீங்க. அந்தளவுக்கு இருக்குது. இப்போ தான் எனக்கு அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஹீட்டு ப்ளஸ் அந்த மசாஜ் ரெண்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது 30,000 காசு வருதுங்க. ஓகே சார். 2 வருஷம் வாரண்டி தராங்க. ஓகே. இப்போ ஸ்பாலாம் போய் மசாஜ் பண்ணான்னு சொன்னால் ஒரு 500 ரூபாலேருந்து ஒரு 1000 வரைக்கும் செலவாகுங்க ஒரு மசாஜுக்கு. ஓகே. இப்போ வீட்டில் இருந்துச்சுன்னா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 வருஷம் வாரண்டி நாங்கள் கொடுத்துருங்க. ஓகே. அது இல்லாமல் இது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்ம வாங்கி ஒரு மிஷினோ ஒரு 4-5 மிஷினோ வாங்கி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு சார்ஜஸ் வந்து நம்ம பண்ணி ஒரு 100 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி நம்ம இது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இங்கே திருவண்ணாமலை இல்லைங்க, வேற மற்ற பகுதியில் அந்த கிரிவலம்லாம் போனோம்னா இந்த மிஷினை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த நடந்துட்டு கால் வலியோட வரவங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்றதுக்கு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. நான் கூட பார்த்துருக்கேன் நிறைய. அது இல்லாமல் மாலு, தேட்டர்ஸு, அப்புறம் நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல கூட இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க. ஆமாம். நம்ம ஒரு கமர்ஷியல் பிளேஸில் வெளியில் ஒரு ஃப்ளக்ஸ் மட்டும் வச்சா போதுங்க, நம்மகிட்ட என்ன பண்ணுறது தெரியும். ஓகே. இந்த பிஸ்னஸ் வச்சுட்டு ஒரு சின்ன போர்டு வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் ஆகிடும். ஆமாம். இந்த மிஷின் வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மாலில், ரயில்வே ஸ்டேஷனில் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மிஷின் பற்றி சொல்லுங்கள் சார். இது ஃபுல் பாடி மசாஜ் சேருங்க. ஓகே. எங்களோட ஓன் பிராண்டில் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோங்க. சூப்பர் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகே.
இப்போ இதில் வந்து நம்ம பட்டன் மூலமாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸ் கமாண்ட் இருக்குங்க, ஓகே, இங்கே டச் ஸ்க்ரீன் இருக்குங்க, 3 விதமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இதில் வந்து ஒரு 200 சென்டிமீட்டர் உள்ள ஆள் வந்து அழகாக உட்காரலாங்க. அதாவது ஒரு 6 அடி ஆள் வந்து அழகாக உட்காந்து மசாஜ் பண்ணிக்கலாங்க. ரெடி வர ஆமாம், உட்காருங்க நீங்கள். ஓகே, இது கைகளை உள்ள விட்டுருக்குங்க. இங்கே டச் ஸ்க்ரீன் இருக்குங்க, ஓகே, நம்ம இதுலேயே ஆன் பண்ணிக்கலாங்க. வாய்ஸ் கமாண்ட் வந்து என்னென்ன ஆப்ஷன் தரதுங்கிறது இதுலேயே இருக்குங்க. நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனிங் வந்து ப்ரோக்ரஸ் இருக்கும். இந்த ஷோல்டரோட பொசிஷனுங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ சூப்பர் சார். இப்போ மசாஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஓகே, இந்த டிஃபால்ட் மோடு வந்து பிரசிடென்ட் ஹெல்த் மோடுங்க. இதில் நிறைய ஆட்டோமேட்டிக் மசாஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த குவீன் ஸ்லிம்மிங்கு, வேறு சைனீஸ் மசாஜ், தாய் மசாஜுங்க, நெக் அண்ட் ஷோல்டருக்கு ஒரு மசாஜுங்க, ஓகே, நல்ல தூங்கக்கு ஒரு மசாஜுங்க, தாய் மசாஜுங்க. ஓகே, நீங்கள் என்ன ஆப்ஷன் வேணுமோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் மசாஜ் ஆப்ஷன்ஸுங்க. ஒரு 20 நிமிஷம் வந்து டிஃபால்ட் டைமுங்க. அதில் எங்கெங்கே மசாஜ் பண்ணணும், எப்படி மசாஜ் பண்ணணுங்கிறதுல அதில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மசாஜ் பண்ணி தருங்க. முதுகுலேருந்து மேலேருந்து அப்படியே கீழே குத்தி வர்ற மாதிரி இருக்கு. ஆமாம், உங்களுக்கு தட்டி விட்டுங்க, நீவி விட்டு பஞ்ச் பண்ணிங்க, நிறைய விதமாக அதை மசாஜ் பண்ணி தரும். அப்போ முதுகெல்லாம் பயங்கரமாக மசாஜ் பண்ணுது. அதாவது இது வந்து 120 வாட்ஸுங்க. ஓகே, ஒரு 120 வாட்ஸும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 நிமிஷம் நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணால் தான் ஒரு யூனிட் வந்து கரண்ட் செலவாகுங்க. ஓ சூப்பர் சார். 500 நிமிஷத்துக்கே வந்து ஒரு யூனிட் தான் கரண்ட் செலவுங்க. 500 நிமிஷத்துக்கு ஒரு யூனிட் தான். ஒரு மசாஜ்க்கு 20 நிமிஷம்னு போட்டால் நம்ம ஒரு 25 மசாஜ் நம்ம பண்ணால் தான் ஒரு யூனிட் கரண்ட் செலவாகுங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு மசாஜ்க்கு வந்து 20 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலியெல்லாம் 240 ரூபாயிலேருந்து ஒரு 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம செலவே வந்து கம்மி தான். கரண்ட் 25 மசாஜ் பண்ணோம்னு சொன்னால் ஒரு 6000 ரூபா நம்ம வருமானம் எடுக்கலாங்க. நம்மளோட செலவு வந்து ஒரே ஒரு யூனிட் தான் கரண்ட் ஒரே ஒரு யூனிட் தான். ஆமாம், உங்களுக்கு இனிஷியல் அது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே அது ப்ராஃபிட் தான். நீங்கள் ஒரு வீட்டில் வந்து இருக்கீங்க, ஒரு ஸ்பா போய் மசாஜ் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஃபுல் பாடி மசாஜுக்கு ஒரு 1000 ரூபாலேருந்து 5000 10,000 வரைக்கும் செலவாகுங்க. ஆமாம் ஆமாம். இது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் முடிச்சு வரோம், வேலை முடிச்சு வரோங்க, ஓகே, நம்ம வீட்லேயே நம்ம அழகாக மசாஜ் பண்ணிக்கலாம். வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, எல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாங்க. ஒரு மிஷின் இருந்தால் வீட்டில் இருந்தால் போதுங்க. இது காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 ப்ளஸ் டேக்ஸ் வருதுங்க. ஓகே, ஷிப்பிங் ஃப்ரீங்க, 5 இயர்ஸ்க்கு வாரண்டி தரோம். ஓகே, இப்போ டேரெக்டாக வந்து எங்களுக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து வருது. சில பேர் வந்து வெண்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க, சில இம்போர்ட்டர்ஸ் இந்த பழைய ஸ்டாக்குகள் எல்லாம் கூட வாங்கி வித்துருவாங்க. ஆனால் அவங்களால வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து லாங் டேர்முக்கு தர முடியாது. எங்கிட்ட வந்து அந்த இஷ்யூ இல்லை. ஃபேக்ட்ரியிலேருந்து எங்களுக்கு டைரக்ட் வரதுனால ஓகே, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் வேணுன்னா கூட நம்ம வந்து சப்ளை பண்ண முடியுங்க. ஓ சூப்பர் சார். ஸோ இதான் முக்கியம். ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஸ்பேர்ஸ் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுவுமே இவங்க பண்ணித்தரேன்றாங்க. இதில் 60 மிஷின் வேணாலும் 60 மிஷின் ரெடியாக இருக்குங்க, ஸ்டாக் ரெடியாக இருக்குங்க. ஓகே, 2 கலர்ஸ் வருதுங்க, ப்ளூ ஒன்று கிரே ஒன்று இருக்குங்க. ஓகே, ஓகே சார். எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ ஒரே டைமில் அடி பாதத்துலேருந்து கழுத்து வரை ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் பண்ணா கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் மசாஜ் ஒரே ஒரு மனுஷன் பண்ணுறாங்கன்னா காலில் பண்ணுவாங்க, அடுத்து முடிச்சுட்டு அடுத்தது பண்ணுவாங்க. இது அட் அ டைமில் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 20 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட் பாடி மசாஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிக்குங்க. சூப்பர் சார். உங்கள் நெக் அண்ட் ஷோல்டருக்குங்க, பேக்கு, வேஸ்ட்டுக்கு, உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே பண்ணிக்கலாங்க. இது ஹீட் ஆப்ஷன். நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கு தனித்தனியாக வச்சுக்கலாம், மொத்தமாக வச்சுக்கலாம். ஆமாங்க. இப்போ வாய்ஸ் கமெண்ட் பார்க்கலாங்க. இந்த வாய்ஸ் இருக்குது. ஹலோ நானா அல்லது ஹலோ பிரிட்டின்னு அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஹலோ நானா, I'm coming. ஓகே, மோட் ஸ்விட்ச். ஹலோ நானா, Hello. Master. மோட் ஸ்விட்ச். Okay, mode has been switched. மோட் ஸ்விட்ச். Okay, mode has been switched. மோட் ஸ்விட்ச். Okay, mode has been switched. அடுத்தடுத்த மசாஜ் போயிட்டு இருக்குங்க. ஓகே. இப்போ நம்ம தாய் மசாஜ் பார்க்கலாங்களா? சரி, இப்போ நம்ம இப்போ கை வந்து லாக் ஆகிருக்கு, இப்போ பட்டனை யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால வந்து வாய்ஸ் கமெண்ட்லேயே நம்ம வந்து சேஞ்ச். நம்ம தாய் மசாஜ் போட்டுருக்குங்க. ஓகே, இது ஒரு டைப்பாக இருக்குங்க. சைனீஸ் மசாஜ் வந்து தட்டி விட்டு மசாஜ் பண்ணுங்க. சூப்பர் சார். வீட்டில் ஒய்ஃப் கூட எங்கெல்லாம் மசாஜ் பண்ண சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏங்க அவங்க இது சொன்னால் கேட்குது. கிச்சனில் வேலை பார்ப்பாங்களா, மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்களா, குழந்தைகளை பார்க்கணும், படிக்க வைக்கணும், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. அது உண்மைதான். ஆமாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடல் வலி போகுங்க, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகுங்க. சிலருக்கு வந்து எக்ஸசைஸ் இல்லாமல்
பாடியில் ஆக்டிவிட்டி இப்போ இல்லாமல் இருக்கிற காலத்துல எல்லாம் வேலை முடிஞ்சா வீடு அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. ஜிம் போகணும், எக்ஸசைஸ் பண்ணுங்கிற அந்த டைமே இல்லாம இருக்காங்க. இது எல்லா அவங்களாம் மசிலுக்கும் வந்து வந்து இதுல உட்கார்ந்தா ஒரு ஆக்டிவேஷன் தருங்க. ஃபுல் பாடியை வந்து நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நல்லா தூக்கம் கிடைக்குங்க, வலி போகும். ஓகே. அன்னன்னைக்கு உண்டான சோர்வு அன்னன்னைக்கு போய்க்குங்க. மைண்டு ஃப்ரீ ஆகிக்குங்க, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. ஓகே. ஏன்னா இது எங்கே ப்ரோக்ராம் பண்ணிக்கன்னா அந்த கரெக்டான அக்குப்ரெஷர் பாயிண்ட்டில் மசாஜ் பண்ணுங்க. அப்போ அன்னன்னைக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் வந்து அன்னன்னைக்கு போய்க்குங்க. சூப்பர் சார். ஏன்னா அப்படியே தலைகீழ கவுத்துட்டு இருக்கேன். இது வந்து தாய் மசாஜுங்க. ஓகே. நீங்கள் தாய்லாண்ட்லாம் போக வேண்டாம், வீட்டில் ஒரு மிஷின் இருந்தாலே போதுங்க. நீங்க தாய்லாண்ட்லாம் போன இந்த ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டு அப்படியே படுத்துக்கலாம். இப்போ சைனீஸ் மசாஜ் பார்க்கலாங்க. இப்போ நான் இது தட்டி விட்டு தாய்லாந்து மசாஜ் பண்ணுங்க. நீங்க உலகத்துல இப்போ என்ன தாய்லாந்து மசாஜ் இப்போ இருக்கோ சைனா எல்லாமே இருக்கு போயிட்டீங்க. போல. இப்போ சைனா போயாச்சுங்க. தாய்லாந்து சைனா போயாச்சு. தாய்லாந்துலேருந்து சைனா உட்காந்த இடத்துலயே சைனா வந்தாச்சு. அந்த ஒவ்வொரு மசாஜுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நிறைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்குறதுன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. டெய்லி ஒரு 1000 வந்து ஒரு 5000 10,000 கூட வருமானம் பார்க்கலாம். ஓகே. ஒரே மாசத்துலயே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துலாம். ஆமாம் ஆமாம். ஓகேங்க, நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாங்க. ஓகே சார். இது வந்து ரீசார்ஜபிளுங்க, ஏர் கம்ப்ரெஷன் லெக் மசாஜருங்க. ரீசார்ஜபிள் போர்ஷன் இது. மிஷின் இது. நீங்கள் பவர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஏர் வந்து ஜென்ரேட் ஆகி உள்ளே போய் நல்லா பிடிச்சி விட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி கையில் பிடிச்சி விட்றாங்கல்லைங்க, அந்த மாதிரி லேசாக பிடிச்சி ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்க. ஓகே. ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க. அது மெயினாக வந்து இந்த வெரிகோஸ் வெயினில் நரம்பு சுருண்டு இருக்குல்லங்க, அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே. அது இல்லாமல் கொஞ்சம் கால் வந்து செயல்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாங்க. ஃபிசியோல எல்லாம் யூஸ் பண்ண பதிலாக ஃபிசியோ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. சார் அது இல்லாமல் வந்து காலில் வந்து நீர் வந்து உடலில் அதிகமாக நீர் கோத்துட்டுங்க. இந்த நீர்னால வந்து உடல் வந்து வலியாகுங்க, காலில் எல்லாம் வலியாகுங்க, எடிமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுகளுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது முன்னாடி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ஹார்டாக அந்த ரோலர்ஸ் வச்சு மசாஜ் பண்ணோம். இது வந்து ஏர் ப்ரெஷரில் வந்து மசாஜ் பண்ணுது, உங்களுக்கு மைல்டாக இருக்குது. இது 7000 காஸ்ட் வருதுங்க. 2 இயர்ஸ் வந்து வாரண்டி நம்ம தரணும். ஓகே சார். இதுலேயும் மோட்லாம் இருக்கா சார்? ஆமாம், இதில் 2 மோட் இருக்குங்க. கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக வேணால் ஸ்பீட் அதிகமாக வச்சுக்கலாங்க. இன்கேஸ் வந்து தை வேண்டாட்டி தை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகே. லெக் வேண்டாட்டி லெக் ஆஃப் பண்ணிக்கலாங்க. எது வேணுமோ அதை போட்டு தேவையில்லாத ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதுலேயும் இந்த 3 பார்ட்டில் எது வேணுமோ வச்சு. ஆமாங்க. குயிக்காக வந்து ஏர் ரிலீஸ் ஆகிக்குங்க. ஓகே. நம்ம பேக் பண்ணி பாக்ஸில் போட்டுக்கலாம். ஓ சூப்பர் சார். எங்கே வேணாலும் நம்ம எடுத்து போய்க்கலாம். பேக் பண்ணி இதில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணுறப்ப அப்படியே இந்த பாக்ஸை தூக்கிட்டு போயிடலாம். நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டாலே ஒரு 2-3 மசாஜ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் தேவையில்ல, சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் ப்ரொவைட் பண்ணுங்க. ஓகே. நம்மளுடைய கரண்ட்டில் போட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாங்க. சூப்பர் சார். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து கரண்ட்டில் டேரெக்டாக யூஸ் பண்ணுறது, இது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப எங்கே வேணால் தூக்கிட்டு போயிடலாம். அது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அதுவே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிக்குங்க. ஓ சூப்பர் சார். இது வந்து நெக் அண்ட் ஷோல்டர் மசாஜருங்க. இது ரீசார்ஜபிளுங்க. ஓகே. இது பவர் பட்டனுங்க, ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிக்கும். சூப்பர் சார். இது வந்து ஹீட் ஆப்ஷனுங்க. நீங்கள் ஒரு வார்ம்த்தை ஃபீல் பண்ண முடியும். இந்த இப்படி நீ விட்டு மசாஜ் பண்ணுறா இல்லைங்க, அந்த வேலையை இது பண்ணுங்க. ஓகே. அப்படி கையில் மாட்டிக்குங்க. கையில் மாட்டிக்குங்க. அதே மாதிரி அதையும் மாட்டிக்குங்க. இப்படியா? அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். மைல்டாக வேணா மைல்டாங்க, ரொம்ப டைட்டாக வேணா டைட்டாக. ஓ ஓகே. அப்படியே அந்த கழுத்து பகுதியில் அழகாக நெய் விட்டு மசாஜ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து தலைவலி அது வந்து கழுத்து வர இருக்கும். இந்த கழுத்தை பிடிச்சி விட்டா நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மிஷின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கழுத்துலேருந்து ஆரம்பிச்சு அந்த எல்போ ஜாயிண்ட் ஆகுதுல ஒரு வி மாதிரி, அந்த இடம் வர இருக்குது. சூப்பராக இருக்குது. 2.5 காஸ்ட் வருதுங்க. ஓகே சார். 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. ஓகே. இதுமே உங்களுக்கு நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாங்க. ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணால் ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் மோட்லாம் வேறு இருக்குது. ஆமாங்க. ஸ்பீட் வந்து மொத்தம் 3 ஸ்பீட் இருக்குங்க. ஓகே. நம்ம என்ன ஸ்பீட் வேணுமோ 3 ஸ்பீடில் இது நம்ம ப்ரெஷர் அதிகமாக வேணால் கை அப்படியே அழுத்திக்கலாம் நம்ம கையில். ஆமாம். ஓகே சார். இது விஆர் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாம். இது வந்து ஐ மசாஜருங்க. ஓகே. ஐக்கு மசாஜ். இது ரீசார்ஜபிள் தாங்க. இதுவும் நம்ம டிராவலிங் கூட எடுத்து போய்க்கலாம். அப்படியே கண்ணில் மாட்டிக்குங்க. விஆர் மாட்டுற மாதிரி மாட்டிக்குங்க. கண்ணுக்கெல்லாம் மசாஜ். ஆமாங்க. இப்படி மாட்டிக்குங்க. ஓகே. கரெக்டாக இருக்கு சார். கரெக்டாக இருக்குங்க. ஓகே. இது பவர் பட்டனுங்க. மொத்தம் 3 பட்டன் இருக்குங்க. இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அந்த பேர்ட் சவுண்டில் வர மியூசிக்லாம் இருக்கா? பேர்ட் சவுண்ட்லாம். ஆமாம்.
அந்த நேச்சர் சவுண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே மைண்டை ரிலாக்ஸ் பண்ண யூஸ் ஆகுது. ஃபால்ஸ்லேயும் தண்ணி கொட்டுற மாதிரி வருது. இன்கேஸ் அவங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகே. பேக்ஸ் மூலமாக நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி மசாஜ் பண்ணி தருங்க. இந்த கண்ணை சுற்றிலுமே வந்து அப்படியே மசாஜ் பண்ணுது. இப்போ நிறைய வந்து ஐ தானுங்க எக்ஸ்போஸ் ஆகுது. ஃபோன் பார்க்குறோம், லேப்டாப் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், ஐ ஸ்ட்ரெயின் வந்து நிறைய ஆகுங்க. ஓகே. இந்த ஐ ஸ்ட்ரெயினால் தூக்கம் இல்லாமல் எல்லாம் சிரமப்படுவாங்க. இது நல்லா ஐ ரிலாக்ஸ் பண்ணி தருங்க. இல்லை மசாஜ் மோடு வந்து மொத்தம் 4 மோடு இருக்குங்க. ஓகே சார். வேறு மோடு வந்து சேஞ்ச் பண்ணி ஓகே உங்களுக்கு வேறு ஏதாவது மோட் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கண்ணை சுற்றி அடி மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. இந்த 2500 காஸ்ட் வருதுங்க. ஓகே. இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. ஓகே. அந்த மியூசிக்கோட சேர்த்து அந்த மசாஜ் ஃபீல் பண்ணுறப்ப நம்ம அடி தூங்கிடுவோம் போல் இதை பண்ணிட்டு. ட்ராவலிங்கில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயினில் ஃப்ளைட்டில் எல்லாம் போகிறாங்க. எவ்வளோண்ணா சார் சார்ஜ் நிற்கும் அது? நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு 4-5 மசாஜ் பண்ணிக்கலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு மசாஜுங்க. இது வந்து ஐ அண்ட் ஹெட் மசாஜுங்க. ஓகே. இந்த கண்கள் தெரியற மாதிரி நீங்கள் வெளியில் பார்த்துக்கலாம். தலைக்கு கேப் போகிற மாதிரி மாட்டிக்குங்க. பின்னாடி வந்து இந்த மாதிரி வெல்க்ரோ இருக்குங்க. ஒட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. சூப்பர். ஓகே. இது ரீசார்ஜபிள் தாங்க. நீங்கள் கையிலேயே பிடிச்சிக்கலாம். ஓகே. நீங்கள் கண்ணில் கூட பார்த்துக்கலாம், அப்படியே பார்த்துக்கலாம். மொத்தம் அதில் 3 மோட் இருக்குங்க. இது ஹீட் ஆப்ஷனுங்க. இது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அப்படியே வெதுவெதுப்பையும் ஃபீல் பண்ண முடியுங்க. இந்த தலையெல்லாம் வலிக்கும் போது நல்லா உருமாலெல்லாம் கட்டிப்பாங்க. தலையை பிடிச்சுட்டா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து தலையை நல்லா பிடிச்சி விடுங்க. கண் பகுதியிலையும் மசாஜ் நடக்குங்க. ஒரே சமயத்தில் தலைக்கு கண்ணுக்கு ரெண்டுக்குமே மசாஜுங்க. அப்படியே இந்த ஹெட்டு பொசிஷன் இருக்குல்ல, நம்ம தைலம் தேப்போம்ல இங்கேருந்து இது வர அந்த பொசிஷன் எல்லாமே இப்போ எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. இந்த இது அதுவும் அந்த கண்ணுக்கு மேலேயும் கரெக்டாக அந்த மசாஜ் நடக்குது. 6500 காஸ்ட் வருதுங்க. ஓகே சார். 2 வருஷம் வாரண்டி தராங்க. ஓகே சார். சரி, இது நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். டைப் சி தாங்க. ஆமாம், சார்ஜ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து ஹேண்ட் மசாஜருங்க. ஓகே. அப்படியே ஃபிங்கர்ஸ் உள்ள விட்டுக்குங்க. ஓகே சார். இது பவர் பட்டனுங்க. ஓகே. ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிக்குங்க. ஓகே. நீங்கள் டச் ஸ்க்ரீனில் என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுங்கிறத வெளியவே பார்த்துக்கலாங்க. இந்த 15 நிமிஷங்க டைமு. மோடு வந்து மொத்தம் 6 மோடு இருக்குங்க. ஓகே. உங்களுக்கு வேறு மோடில் எது வேணுமோ அதை வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் ஆப்ஷனுங்க. ஓகே. வைப்ரேஷனுங்க. ஹீட் ஆப்ஷனுங்க. ஓகே. மசாஜுங்கிறது வந்து ஏதோ முதுகுக்கு பண்ணுறது, காலுக்கு பண்ணுறது அந்த மாதிரி மட்டும் இல்லைங்க. கைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே. இந்த கை விரல்களில் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உடலுக்கு ரொம்ப நல்லது. ஓகே. அந்த வேலை இந்த மெஷின் பண்ணி தருதுங்க. இப்படிலாம் ஒரு மசாஜர் இருக்கா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு கைக்கு மட்டுமே ஒரு தனி மசாஜர் வச்சுருக்காங்க. காலுக்கு பார்த்தோம், தலைக்கு பார்த்தோம், அந்த முதுகுக்கு அந்த நெக்குக்கு பார்த்தோம். நிறைய மசாஜர் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இந்த ஃபுல் பாடி மசாஜில் கூட மசாஜ் நடக்குங்க. பட் இது ரொம்ப ஒரு அக்யூரேட்டாக அந்த சின்ன முக்கியமான அக்குப்ரெஷர் பாயிண்ட்கள் எல்லாம் இதில் கவர் ஆகிக்கும். நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன மசாஜ் பண்ணிக்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இது 6500 காஸ்ட் வருதுங்க. 2 வருஷம் வாரண்டி தரும். இந்த மசாஜ் வந்து எப்படி பண்ணிக்கிறதுங்கிறது நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. புள்ளிகளாக இருக்குங்க. வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் கையில் புள்ளியாக இருக்குது. திருப்பிங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க எவ்வளோ புள்ளியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து மசாஜ் பண்ணியிருக்கு. எல்லாம் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸுங்க. அதில் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி தருது. இந்த கைக்கு இந்த கை பார்த்தாலே அப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த கைகளோட செயல்பாடு குறைவாக இருக்குங்க. ரத்தோட்டம் கம்மியாக இருக்குங்க. அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமாம், கை விரல்களால் இந்த சலூனில் போனால் மசாஜ் பண்ணி விடுவாங்க. இந்த 2 கை விரலில் வச்சுட்டு 2 கையை வச்சுட்டு விரலில் மசாஜ் பண்ண மாதிரி இந்த மிஷின் வந்து மசாஜ் பண்ணுங்க. இது எல்லாமே சிலிக்கான் ஹெட்ஸுங்க. ஓகே. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளுங்க. அழகாக வளைஞ்சு கொடுக்கும். இது ரிமூவ் பண்ணிக்கலாங்க. தனியாக வாஷ் பண்ணுற மாதிரினா வாஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகிக்குங்க.
அவ்வளோதாங்க. ஓகே. ஜஸ்ட் நீங்கள் தலையில் சும்மா வச்சுக்கோங்க. வச்சுக்கலாமா? ஆமாம். சூப்பராக இருக்கு. வச்சுட்டு நீங்கள் மசாஜ் பண்ணி லேசாக மூவ் பண்ணினா, தலையை மட்டும் மூவ் பண்ணினா அப்படியே மெஷின் மூவ் ஆகிக்குங்க. அப்படியே இடம் மாதிரி மசாஜ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படியே தலை கீழே அப்படி எங்கேயே மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம மனுஷங்க கையில் மசாஜ் பண்ண இப்போ இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. நான் இந்த சைடு சாச்சேன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. நான் கையை மூவ் பண்ணவே இல்லை, அதுவே மூவ் ஆகிட்டு இருக்கு. பட்டனில் ஆப்ஷன் வந்து இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணின்னு சொன்னால் ஸ்பீட் அதிகமாக சுற்றுங்க. ஓகே. இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணினா ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சுக்குங்க. ஓகே. இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்பீட் அதிகமாக சுற்ற ஆரம்பிச்சுக்குங்க. ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணினா 3 செகண்டில் ஆஃப் ஆகிக்குங்க. இந்த குட்டியோட மிஷினில் எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 2000 காஸ்ட் வருதுங்க. இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி தருங்க. இந்த குட்டி மிஷின் வந்து 2000 ரூபா, இதுக்கு 2 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. சரி, நிறைய பேர் வந்து அந்த ஹெட் மசாஜ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்காக சலூனில் போயிட்டு பண்ணுவாங்க, இல்லை பார்லர்லாம் போயிட்டு ஹெட் மசாஜ்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நீங்களே வீட்டில் ஆயில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உட்காந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். தொட்டி மாதிரி தண்ணியில் ஊற்றி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து ஃபுட் பாத் மசாஜருங்க. ஓகே. இப்போது கால் வலி இந்த ப்ரெக்னென்ட் விமன்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம். இந்த கால்லாம் நீர்லாம் கொத்துட்டு வலியாகுங்க. பதிலாக கால் வலி கூடிய ஆளுகளுக்கு எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்குங்க. ஓகே. வேறு பியூட்டி பர்பஸ்க்கு பெடிக்யூர்லாம் பண்ணுறதுக்கு கூட இது யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆமாம். இல்லை தண்ணி ஃபில் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா அந்த பபுள் பபுளாக வருங்க. அது வந்து பாதத்தில் பட்டு ஒரு மசாஜ் நடக்குங்க. ஓகே. அது இன்ஃப்ராரெட் லேம்ப் வந்து ஃபிசியோவில் வந்து வலிக்கு கால் வலி குறையக்காக யூஸ் பண்ணுவாங்க, வலியெல்லாம் குறையக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது இல்லாமல் அந்த ரோலர்ஸ் வந்து சின்ன சின்ன ரோலர்ஸ் வந்து அக்குப்ரெஷர் ரோலர்ஸுங்க. ஓகே. ரொம்ப ஜென்டிலாக மைல்டாக நம்ம மூவ் பண்ணி பார்த்து மூவ் பண்ணி அந்த அக்குப்ரெஷர் பாயிண்டில் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாங்க. சூப்பர். அப்படி கால் உள்ள விட்டு பாருங்க. தண்ணி ஹீட்டாக இருக்கு. சுடுதண்ணி நம்ம ஊற்றணுமா சார்? நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஆன் பண்ணாலே தண்ணி சூடாகிக்குங்க. ரொம்ப மெதுவாங்க, இல்லாட்டி தண்ணி வெளியே சிந்த ஆரம்பிச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக இருக்குங்க. இன்னும் மெதுவாக பண்ணினா நல்லா இருக்குங்க. அல்லது அவசியம் இல்லைங்க, தேவைப்படுச்சுன்னா மட்டும் பண்ணிக்கலாங்க. மெயினாக இந்த கல் போடு 2 கைப்பிடி அள்ளி போட்டேன்னு சொன்னால் இந்த கெட்ட நீர்லாம் வந்து ஈர்த்துக்குங்க. அது கால் வலி வந்து சரியாயிக்குங்க. சூப்பர் சார். இப்போ அது இல்லாமல் இது வந்து 2500 காஸ்ட் வருதுங்க. நம்ம 2 வருஷம் வாரண்ட்டி தராங்க. ஓகே. அது இல்லாமல் நம்மகிட்ட இந்த எப்சம் சால்ட்னு ஒரு ஐட்டம் இருக்குங்க, மெக்னீஷியம் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. இது வந்து நைட்டில் தூங்கும்போது கெண்ட காலில் இழுத்து பிடிச்சிக்குங்க. இந்த குரக்கொலி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி கூடி வந்து மெக்னீஷியம் பற்றாக்குறதுனால அந்த மாதிரி ஆகுதுங்க. இது 2 கைப்பிடி நம்ம அள்ளி போட்டு கால் உள்ள வச்சிட்டோம்னு சொன்னால் இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து தண்ணியில் டிசால்வ் ஆகிங்க. இந்த உடல் வந்து மெக்னீஷியத்தை வந்து பற்றாத மெக்னீஷியத்தை ஈர்க்க ஆரம்பிச்சுக்குங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிங்க. அந்த கெண்டக்கால் இழுத்து பிடிக்கிறது இல்லைங்க, அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி தருங்க. இது தனியாக வேணுச்சுன்னா இது ஒரு 5 நரம்பு பிடிச்சிக்குமே அந்த பிரச்சனை. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்குமே அது அடிக்கடி அது பிடிச்சிருக்கு சார். சரி. அது வந்து மெக்னீஷியம் பற்றாக்குறை நேரம். இது 5 கிலோ வந்து 300 ரூபாங்க. இது ஷிப்பிங் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராங்க. இது தனியாக வேணும், இது தனியாக வாங்கிக்கலாங்க. ஸோ அது மட்டும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே. ஆமாம். இது வந்து ஷிப்பிங் ஃப்ரீங்க. ஓகே. இது ஷிப்பிங் வந்து சார்ஜபிளுங்க. ஓகே சார். போர்ட்டபிள் சானா ஸ்டீம் பாத்துங்க. இது வந்து சானா சேம்பருங்க. இதில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம ஸ்டீம் ஜென்ரேட்டர் இந்த டியூப் வழியாக வந்து உள்ள ஸ்டீம் போகுங்க. ஓகே. நம்ம இந்த போர்ஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஆமாம் 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 ஆமாம். உள்ள வந்து ஆரம்பிச்சு எவ்வளோ ஸ்டீம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே புகையாக போயிட்டு இருக்கு. நம்ம நார்மலாக போர்வையை பொத்திட்டு உட்காந்துருப்போம். ஆமாம் ஆமாம். அதில் கேப்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரெடிமேடாக இருக்குது. இது அப்படியே உள்ளே போய் உட்காந்துக்கலாம். இது 5500 காஸ்ட் வருதுங்க. ஓகே. இதுக்கு 2 வருஷம் வாரண்ட்டி தராங்க. சூப்பர் சார். இந்த உடலுக்குடி கெட்ட நீர்லாம் வந்து வெளியேறிடுங்க. உடல் நச்சுத்தன்மைகள் வந்து வெளியேறுங்க. வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோ ஆகுங்க. தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வந்து வெளியே போகும்போது. ஆமாம் ஆமாம். ஓகே. நார்மலாக வாட்டர் மட்டும் தான் இருக்கா, வேற என்ன சப்போர்ட்? வெறும் வாட்டர் மட்டும் தாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. இது வந்து ஆசிலேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் மெஷினுங்க. அப்படியே ஏறி நின்றுக்குங்க, மேலே நின்றுக்குங்க. ஆமாம். ஓகே. இது பவர் பட்டனுங்க. நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் உட்கார ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்பீடு வந்து அதிகப்படுத்த அந்த ஆசிலேஷன் வந்து அதிகமாகுங்க. உடம்பு ஃபுல்லாக அதிருது.
மெயினாக அந்த ஹிப்புக்கு வந்து நிறைய ஒர்க் ஆகுற மாதிரி ஆமாம், கம்ப்ளீட் பாடிக்குமே ஈச் அண்ட் எவரி மசிலுமே உங்களுக்கு ஆக்டிவேஷன் கிடைக்குங்க. இதன் மூலமாக வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குங்க, ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருக்குங்க. ஓகே, நல்லா உங்களுக்கு ஸ்வெட் ஆகும், கலோரிஸ் பர்ன் ஆகுங்க. ஜாகிங் பார்த்து போல இல்லை நேர்னா போதும் போல. ஆமாம், நீங்கள் ஒரே இடத்துல வந்து வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் எல்லாமே பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் ஸ்பீடு வந்து அதிகப்படுத்துறத பொறுத்துங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் அப்படியே இப்போ வாக் பண்ணுற மாதிரி ஒரு காலம் முன்னாடி வச்சு ஒரு கால் பின்னாடி வச்சு ஓகே ஒரு வாக்கிங் பொசிஷனில் நின்றுக்குங்க. கைகளை ஃப்ரீயாக விட்டுக்குங்க. ஓகே, இப்போ இது வந்து நார்மலாக இது வந்து வாக்கிங் மோடுங்க. ஸ்பீடு வந்து கம்மியாக வச்சுக்குங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக வைக்கிறேங்க. ஓகே, இது உங்களுக்கு அந்த ஜாகிங்க்கு உண்டான ஒரு மோடுங்க. ஜாக்கிங் பண்ண ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இன்னும் வச்சுட்டேன்னு சொன்னால் இது ஒரு ரன்னிங்க்கு உண்டான ஒரு அந்த எஃபெக்ட், அந்த ஒரு கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணுங்க. வேண்டாட்டி டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்பீட் வந்து ஃபர்ஸ்ட் கம்மியாக வச்சுட்டுங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பாடி செட் ஆன பின்னாடி ஸ்பீட் அதிகப்படுத்திக்கலாங்க. ஓகே, ஏன்னா ஆரம்பத்திலேயே சில பேர் வந்து ஜிம் எல்லாம் போய் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணி மறுபடி போகாம வேகமாக உடனே இப்போ இருக்கும், ரொம்ப மூச்சு சில பேர் ஒத்துக்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையாக வாக்கிங் போயிட்டு ஜாகிங் போயிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் போகணும். கொஞ்சமாக பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பீட் அதிகம் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு ரெண்டு சைட்லையுமே ஒரே சைடில் ரெண்டு காலை வச்சுக்கோங்க. அப்படி வாக்கிங் பொசிஷனில் இல்லைங்க. இப்படியா சார்? இங்கே திரும்பி இருந்துக்கு என்ன பார்த்துருக்கு, அவ்வளோதான். ரெண்டு காலம் ஒரே சைடில் பின்னாடி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, பின்னாடி இன்னும் பின்னாடி வச்சுக்கோங்க. ஆமாங்க. இப்போ அந்த ஸ்கிப்பிங் எல்லாம் போகும்போது ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. ஸ்கிப்பிங் பண்ண பிறகு ஆமாம், அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட மசிலுக்கு நம்ம எக்ஸசைஸ் வேணும்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணி எக்ஸசைஸ் வந்து அது குறிப்பிட்ட மசிலுக்கு ஆக்டிவேஷன் அதிகம் கொடுக்குறாங்க. இப்போ மிஷின் பார்த்து நின்றுக்குங்க. அப்படி லேசாக பெண்ட் பண்ணிக்கோங்க, பாடி பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி எப்படியா? அப்படி பெண்ட் பண்ணி காலை மேலே உயர்த்திக்குங்க, முன்னங்கால்களை உயர்த்திக்குங்க. இப்படியா? முன்னங்காலை இப்படி உயர்த்திங்க, மேலே பின்னங்கால் தூக்கிக்குங்க. இந்த மாதிரி தூக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆமாம். இப்போ இங்கே தை மசில் நல்லா டைட் பண்ணி தருங்க. ஓகே, அப்படியே காலில் ஃப்ரீயாக விட்டுக்குங்க. விட்டுட்டு லேசாக அப்படியே திரும்புங்க, லேசாக ட்விஸ்ட் பண்ணுங்க. இல்லை சார், மெஷின் பார்த்துட்டு நிற்குங்க. ஓகே, இந்த கை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க. இந்த ஹிப் மசிலுக்கு நல்ல ஆக்டிவேஷன் கிடைக்குங்க. ஓகே, இது நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே வச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. ஓகே, ரெண்டு சைடு மாற்றி. ஆமாம், உங்களுக்கு நல்ல இந்த ஹிப் மசிலுக்கு வந்து நல்ல ஆக்டிவேஷன் கிடைக்குங்க. இது பாருங்க, அப்படியே ஷேக் ஆகுது பாருங்க. ஆமாம் சார், ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் போல. ஆமாம். இப்போ நம்ம வந்து படுத்த பொசிஷன்ல இருந்துட்டு கூட நம்ம கால் அது மேலே மெஷின் மேலே இருக்கிறனால வச்சுக்கலாங்க. ஓகே, படுத்துட்டு கால் மேலே வச்சுக்கலாங்க. மெஷின் மேலே உட்காந்துக்கலாங்க. இப்போ ரொம்ப வெயிட் அதிகமான இருக்காங்க, வயசானவர்கள் இருக்காங்க, அப்படியே மெஷின் மேலே உட்காந்துக்குங்க, சும்மா உட்காந்துக்குங்க. இப்படி உட்காந்துக்கலாமா? உட்காந்து கால் நீட்டிக்குங்க. இப்படியா? ஆமாங்க. நீங்கள் இப்படி உட்காந்தினாலும் கூட ஈச் அண்ட் எவ்ரி மசில் ஆக்டிவேஷன் கிடைக்குங்க. நம்ம ஃபுல் பாடி அது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி போட்டு உட்காந்துக்கலாம். ஆமாம். இப்போ ட்ரெட்மில் எல்லாம் வந்து நீங்கள் வாக் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நின்னீங்கன்னா போதும், முடியலன்னா உட்காந்துக்குங்க, நீங்கள் அவ்வளோதான் மட்டும் போதும். ஆமாங்க, அதுவே எல்லா வேலையும் பார்த்துது. ரொம்ப இடம் கம்மியாக தான் பிடிக்குங்க. ஓகே, பட்ஜெட்டும் ஃப்ரெண்ட்லி தாங்க. 20,000 ரூபா தாங்க. 20,000 2 வருஷம் வாரண்டி தரங்க. ரெட்மில் வாங்கினாலே அந்த ரேட்டு தான் வருது. அதுக்கு இது வாங்கி போட்டால் நீங்கள் நின்னா போதும், எல்லா வேலையும் அதுவே பார்த்துரும். இதுக்கு வாரண்டி இருக்குல்ல சார்? 2 வருஷம் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி. ஆமாம். ஓகே, ரைட்டுங்க. நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து சிலிக்கான் சீட் குஷனுங்க. ஓகே சார். இது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து ஆஃபீஸ் வேலையில் உட்காந்து வேலை செய்யுங்க. இப்போ டிரைவிங் மாதிரி ப்ரொஃபஷனில் இல்லை, நம்ம உட்காந்து ரொம்ப அதிக நேரம் வண்டி ஓட்டுருங்க. இதில் உட்காந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க, முதுகு வலி இருக்காதுங்க, ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இந்த முட்டையை வச்சு நம்ம உட்காந்தா கூடங்க இந்த முட்டை வந்து உடையாதுங்க. ஒரிஜினல் முட்டையா? ஒரிஜினல் முட்டை தாங்க. நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்க. ஒரிஜினல் முட்டை தான், அவிச்ச முட்டை கூட இல்லை, ஒரிஜினல் முட்டை. உண்மையிலேயே உட்காரலாமா சார்? பேண்ட் நானே உட்காந்து காமிக்கிறேங்க. நீங்களே உட்காரீங்களா? ஆமாம். சரி சார், உட்காந்துட்டீங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, ஃபுல் லோடுமே கொடுத்துங்க. நான் பாருங்க, காலை மேலே வைக்கிறேன், ஃபுல் லோடே கொடுத்து வச்சுங்க. ஓகே, இது பாருங்க, மாவு ஆட்டுறேன், ஒன்றாகாதுங்க. ஓகே, ஒன்றாவல. நீங்களும் உட்காந்து பாருங்க. இங்கே பாருங்க, ஒன்றாவல முட்டை. நீங்களும் உட்காந்து பாருங்க. ஓகே, உட்காந்துடலாம். டைமாக தான் இருக்கு. நல்லா போதும், நல்லா ஒன்றாகாதுங்க. நல்ல பிராண்ட், புது இன்னும் உடையலன்னு நினைக்கிறேன். நல்ல பிராண்டட் பேண்ட்டே வாங்கிக்கலாம் உடைச்சா. ஓகே, பார்ப்போம். உடையில தான் நினைக்கிறேன். உடையில. ஆமாம், சக்ஸஸ். நம்ம ஒரே ஷாட்டில் உடைச்சுங்க. நானே ஒரு 85 கிலோ இருப்பேன். ஏன் நான் உட்காந்தே உடையில பாருங்க. இந்த முட்டை உங்க கண்ணு முன்னாடியே உடைச்சாச்சு.
அவ்வளோதான். பாருங்க அவ்வளவுதான் ஒரிஜினல் முட்டை. இது நம்ம ஆன்லைன்ல இதே மாதிரி ப்ராடக்ட் இருக்குங்க. ஆனால் வெயிட் கம்மியாக இருக்குங்க. 1/2 கிலோ தான் வருங்க. நம்மளது 1 கிலோ வெயிட்டுங்க. ஓகே 1000 ரூபாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரங்க. ஓ சூப்பர் சார். இந்த மாதிரி குஷன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஓகே சார். சிட்டிங் கம்ஃபர்ட்காங்க. இது பைல்ஸ் உள்ள ஆளுக்கு வந்து நல்லா இருக்குங்க. ஓகே இது வந்து கார்ல வந்து முதுகுக்கு வச்சுக்கலாங்க, கழுத்துக்கு வச்சுக்கலாங்க. ஓகே இது ரெகுலர் சீட் குஷனுங்க. சீட்க்கு நல்லா இருக்குங்க. ஆஃபீஸ் சேர்ல காருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே இது வந்து சிலிக்கான் வர மாதிரிங்க. ஃபோம்லேயே வந்து சிலிக்கான் வர மாதிரிங்க. ஓகே இது பேக்குக்கு சீட்க்கு நல்லா இருக்குங்க. கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குங்க. நல்லா உள்ள போகுது. ஓகே திரும்ப பொசிஷனுக்கு வந்துக்குங்க. அதான் இருக்கக்கூடிய பியூட்டி. இது வந்து பட்டர்ஃப்ளை பில்லோங்க. ஓகே நம்ம இதில் வந்து நம்ம நைட் தூங்கும் போதுங்க ஒன்றா பில்லோ ஹைட் அதிகமாக இருக்கிறது ஹைட் கம்மியாக இருக்குங்க. ஆமாம் சார். அது ரொம்ப ஹார்டாக இருக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து பக்காவாக இருக்குங்க. ஓகே நீங்கள் நைட் தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது கழுத்து வலி இருக்காங்க மெயினாக. நீங்கள் இந்த லோயர் நெக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஹையர் நெக் வேணாலும் இந்த ரெண்டு சைடில் வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கம்ப்ரஸ் பண்ணிக்குங்க. அதை ஓப்பன் பண்ணினா அந்த மாதிரி ஆயிக்குங்க. சூப்பர். இவ்வளோ பெரிய பிள்ளை வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்மகிட்ட அது இல்லாமல் சீட் குஷன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஓகே அந்த காரில் உட்கார குஷன்ஸு. ஆமாங்க. இந்த மாதிரி நிறைய குஷன்ஸுங்க. ஓகே ஒரு அக்கு ப்ரெஷர் ஐட்டம்ஸுங்க. இந்த ஹாட் வாட்டர் பேக்ஸ், ஐஸ் வாட்டர் பேக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் பேஷண்ட்டுக்கு உண்டான எல்டர்ஸ் எல்லாம் வீட்டிலலாம் இருப்பாங்க இல்லைங்க. ஆமாம் சார். அவங்களை கேர் பண்ணுறதுக்கு உண்டான வீல் சேர்ஸுங்க. ஓகே வீல் சேர்லேயும் நம்மகிட்ட நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஸோ பேசிக் மாடல்லேருந்து அட்வான்ஸ் மாடல். ஆமாங்க. சாதா வீல் சேருங்க, டாய்லெட் போகிற வீல் சேருங்க, ரெக்ளைன் பண்ண மாதிரி வீல் சேருங்க, இந்த ஃப்ளைட்லாம் எடுத்து போகிற மாதிரி வீல் சேர்ஸுங்க, ஓகே இந்த சிபி வீல் சேர்ஸுங்க, செரப்ரல் பால்சி வீல் சேர்ஸுங்க. வீல் சேர்லேயே 80 கிலோ உள்ள ஆளுக்கு, 120 கிலோ உள்ள ஆளுக்குங்க, இந்த 250 கிலோ உள்ள ஆளுக்குங்க, வேறு வேறு வெரைட்டி உள்ள வீல் சேர்ஸ் எல்லாம் இருக்குங்க. வேறு ரிமோட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வீல் சேர்ஸ் அதுவும் நம்ம இருக்குங்க. இந்த மாதிரி ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் நம்ம பேஷண்ட் தேவையான எல்டர்ஸ் தேவையான காட் ஐட்டம் எல்லாம் பண்ணுங்க. ஓகே இது சாதா காட்டுங்க, டாய்லெட் போகிற மாதிரி இல்லை காட்டுங்க, ஓகே தலை மட்டும் தூக்குற மாதிரி காட்டுங்க, தலைகால் தூக்குற மாதிரி காட்டுங்க, வீல் வச்சது, ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ண மாதிரி நிறைய காட் ஐட்டம்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஃபோல்டபுள் பேக் ரெஸ்ட்டுங்க, எலக்ட்ரிக் பேக் ரெஸ்ட்டு. சில பேர் வந்து வீட்டில் வந்து கட்டில் வச்சுருப்பாங்க. அதை பேஷண்ட்டுக்கு பிறகு மாதிரி வந்து காட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த போர்ஷன் மட்டும் வாங்கி வீட்டில் போட்டாங்கன்னா போதுங்க. இதை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு கரண்ட்டில் மாட்டிட்டு ரிமோட்லேயே அக்சஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு வயசானவங்க படுத்திருப்பாங்க, அவங்க தூக்குறதுனா கூட 2 பேர் பிடிச்சி தூக்க வேண்டியிருக்கும். இது இருந்துச்சுன்னா ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. சாப்பிட்றப்ப அப்படியே அந்த ரிமோட்டில் ஆமாம் ஆமாம். டிவி பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்குங்க, ஒரு கஸ்ட் வரும்போது பேசக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே அடுத்த பதிலாக கொஞ்சம் சாஞ்சுக்கு வந்தால் நான் நல்லா இருக்குமில்லங்க. ஓகே இது 20,000 ரூபா காஸ்ட் வருதுங்க. சூப்பர் சார். இது வந்து ஃபைபர் மெட்டீரியலில் செஞ்ச ஹிப் பாத் டப்புங்க. ஓகே இது வந்து ஸ்பைன் பாத் டப்புங்க. ஓ சூப்பர் சார். இது இயற்கை மருத்துவத்தில் நேச்சுரோபதியிலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் இருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே அதாவது இடுப்பளவு தண்ணியில் அது உட்காந்துக்கலாங்க. இது முதுகு வந்து டிப்பாகிற மாதிரி தண்ணியில் வந்து நம்ம படுத்துக்கலாங்க. ஓகே அப்போ என்னன்னு சொன்னால் இதில் வந்து இடுப்பு குளியலுங்க, இந்த இடுப்பு சம்மந்தமான பிரச்சனை, வயிறு சம்மந்தமான பிரச்சனைங்க, இந்த மாதவிடாய் கோளாறுங்க, உடல் இது சூடுனால உயிரணுக்கள் வந்து உற்பத்தி வந்து குறைவாகுதுங்க. அந்த பிரச்சனைகளை பூரா இது சரி பண்ணி தருங்க. இது சூப்பர் சார். இது 4,500 ரூபா காஸ்ட் வருதுங்க. ஓகே ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருதுங்க. ஓகே இது வந்து முதுகு குளியலுங்க, இந்த முதுகு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் இது சரி பண்ணி தருங்க. கால வெளில போட்டு தலையங்க. ஆமாம். இந்த ரெண்டுமே வந்து டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ணி தருங்க. உடலுக்குரிய நச்சுத்தன்மைகள் வந்து நல்லா வெளியேற்றி தருங்க. நார்மல் வாட்டர்ல உட்காரணுமா எப்படி சார்? நார்மல் வாட்டர் பச்சை தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாங்க, மாற்றி நம்ம சுடுதண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே இது வந்து 5,000 ரூபா காஸ்ட் வருதுங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராங்க. ஓகே ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப் பண்ணுறோங்க. பட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுங்க. ஓகே சார். இந்த டீடாக்ஸ் மெஷின்ஸுங்க, இந்த பெடல் எக்ஸசைசஸுங்க, மெடிக்கலில் வரக்கூடிய சக்ஷன் மெஷின்ஸுங்க, அக்குப்ரெஷர் டூல்ஸுங்க, அக்குப்ரெஷர்லேயே நிறைய ஐட்டம் இருக்குங்க. வேறு பிபி மானிட்டருங்க, வெயிங் ஸ்கேல்ஸு, இந்த ஸ்ட்ரெச்சர் மீட்டருங்க, வேறு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுங்க, யோகா மேட்ஸுங்க, ஃபோம் ரோலர்ஸு, நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குங்க. கீழே கடையிலேயும் நிறைய ஐட்டம் வச்சுருக்கு, அதுவும் பார்க்கலாங்க. இந்த மாதிரி அடல்ட் வாக்கர்ஸுங்க, டாய்லெட் ஸ்டூல்ஸு, டாய்லெட் சேர்ஸுங்க. இது வந்து இந்தியன் டாய்லெட் மேலே வச்சோம்னா வெஸ்டர்னாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். வாக்கிங் ஸ்டிக்ஸுங்க, இந்த டாய்லெட் சேர்லேயே வந்து ஃபோல்டபுள் மாடல்ஸுங்க, ஷவர் சேர்ஸுங்க, அடல்ட் வாக்கர்லேயே வந்து ஃபோல்டபுள் மாடல்ஸுங்க, ஆர்த்தோபெடிக் சப்போர்ட் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி ஏர்பெட்ஸுங்க, இந்த வயசான வேலை படுக்குங்க, இல்லாட்டி புண்ணெல்லாம் உடலாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இது போட்டோம்னா அந்த அது அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இது வாட்டர் பெட்ஸுங்க, வேறு இந்த மாதிரி ரிங் குஷன்ஸுங்க,
ஐஸ் வாட்டர் பேக்ஸுங்க, ஹாட் வாட்டர் பேக்ஸுங்க, இந்த எனிமா கேன்ஸுங்க, இந்த லேட்டக்ஸ் க்ளவுஸ் ஐட்டம்ஸுங்க, இந்த மாதிரி டாய்லெட் சீட் ரைசர்ஸுங்க, இந்த ஜெல் ஃபேஸ் மாஸ்க் ஐட்டங்க, ஐ மாஸ்க் ஐட்டங்க. அது இல்லாமல் இந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஐஸ் ஜெல் பேக்குங்க. ஓகே. இது நம்ம ஃபிஷ் ஐட்டம் எல்லாம் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கோல்ட் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிசன்ஸுங்க, வேக்சின்ஸு, பிளட் சாம்பிள்ஸு, இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல நம்ம இன்னொரு இடத்துக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலாக நம்ம எடுத்து போகணும்னு இது யூஸ் ஆகுங்க. இது எங்கள் பிராண்டில் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்க்கு அதை சப்ளை பண்ணுறோம். ஓகே. இந்த ஃபிஷ் ஐட்டம்ங்க, ஃப்ரோசன் ஃபுட்ஸுங்க, ஃப்ளவர்ஸுங்க, ஜாஸ்மின்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். முருங்கைக்கீரைங்க, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு வந்து அப்படியே அழகாக இது கட் பண்ணி அதில் ஊற்றணுமா சார், இல்லை அப்படியே வைக்கணும்? இது வந்து மேலே கீழே சைட்ல எல்லாம் நம்ம வந்து ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வைக்கணுங்க. ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பாக்ஸ்லுங்க, அது தெர்மோகோல் பாக்ஸோ அல்லது இன்சுலேட்டட் பஃப் பாக்ஸ்ல வச்சுட்டாங்கன்னா அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் வெண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நம்ம வெளியில எல்லாம் எடுத்து போய் விற்கிறாங்க, இதெல்லாம் வச்சு எடுத்து போயிட்டாங்கன்னா ரொம்ப நேரம் வந்து உருகாம இருக்குங்க. ஆமாம். அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறாங்க. அக்குப்ரெஷர் டூல்ஸுங்க, இந்த பேஷண்ட்டுக்கு போகிற மாதிரி கவுன்ஸுங்க, சின்ன சின்ன மசாஜஸ்ங்க, இந்த பிரமிடில் வர மாதிரி ஐ மாஸ்க் ஐட்டம்ஸுங்க, பேக் ஹிப்புக்கு பெல்ட்டுங்க, இந்த மாதிரி கண்ணுக்கு மசாஜ் பண்ணக்கூடிய சின்ன மசாஜஸ்ங்க, ஃபேஸ் மாஸ்க்குங்க, தெர்மோமீட்டருங்க, ஆக்சிமீட்ரு, வேறு இந்த ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைசஸ்ங்க, இந்த பெரியவர்களுக்கு யூஸ் பண்ண மாதிரி அடல் டயாஃபர்ஸ்ங்க, அண்டர் பேடு, வெட் வைப்ஸு, வேறு அந்த ஐஜெல் பேக்லேயே வந்து இது வேக்சின் கேரியர் ஐஸ் பேக்குங்க. இது 400 கிராம் வெயிட்டுங்க. இது வந்து ரொம்ப நாளுக்கு வந்து அந்த பவுச் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து நல்ல சாலிடாக இருக்குங்க. லைஃப் வந்து லாங் லைஃப் கிடைக்குங்க. இது எல்லாமே ரீயூசபிள். ஆமாம். இது எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம பண்ணுறோங்க. ஒரு 1000க்கு மேற்பட்ட நிறைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸும் நம்ம பண்ணுறோங்க. அது அக்குப்ரெஷர்லுங்க, ஸ்டீம் தெரப்பி, மேக்னெட்டிக் தெரப்பி, மசாஜஸுங்க, வேற வயசானவங்கள நோயாளிகளை பராமரிக்கக்கூடிய ஐட்டம்ஸுங்க, எல்லா ஐட்டமுமே நம்ம பண்ணுறோங்க. சூப்பர் சார். ஸோ A to Z இந்த ஹெல்த் கேர் ஐட்டம் எது வாங்கினாலும் இங்கே வந்துடலாம் நம்ம. ஆமாம். சிங்குள்ள ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். மசாஜர்லேயே வந்து அவ்வளோ டைப்ஸ் வச்சிருக்காங்க. இவ்வளோ மசாஜஸ் வந்து ஒரே இடத்துலையும் நான் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாமே வந்து வாரண்டியோடையும் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ்லாம் மீடியாக்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ். நம்ம சூப்பர் வீடியோ சந்திப்போம். பாய்.